1975 பிரதமர் இந்திரா காந்தி நாடு முழுக்க அவசர காலத்தை பிரகடனப்படுத்தி இருந்தார். நாட்டின் முக்கிய அரசியல் புள்ளிகள் முதல் பல அமைப்புகளைச் சேர்ந்த தலைவர்களை சிறையில் அடைத்தார் இந்திரா. அந்த நேரத்தில் RSS அமைப்பில் இருந்த அந்த நபர் சீக்கியரை போலவும் சாதுவாகவும் வேடமணிந்து தலைமறைவு வாழ்க்கையை நடத்தி வந்தார். இந்த சம்பவம் தான் அவரது அரசியலுக்கான அடித்தளமாக அமைந்தது. ஒரு காலத்தில் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்த அவரைத்தான் இன்று இந்தியா தனது ஆட்சி படிக்கட்டில் ஏற்றிவிட்டிருக்கிறது. மூன்றாவது முறையாக மீண்டும் பிரதமர் இருக்கையில் அமர்ந்திருக்கும் அந்த நபர்தான் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி. 1950 ஆண்டு செப்டம்பர் 17 குஜராத்தின் மெக்சேனா மாவட்டத்தில் உள்ள வாத் நகரில் பிறந்தார் நரேந்திர மோடி. அவரது தந்தை தாமோதர் தாஸ் முல்சந்த் மோடி குஜராத்தின் வாத் நகர் ரயில் நிலையத்தில் டீ கடை வைத்திருந்தார். இதனால் மோடியும் தனது சிறு வயதில் டீ கடையில் அவருக்கு உதவி இருக்கிறார். 8 வயதில் இந்துத்துவ சித்தாந்தங்கள் மீது இருந்த ஈர்ப்பால் RSS அமைப்பில் இணைந்தார் மோடி. அவரது 18 வயதில் 17 வயது சிறுமியான ஜசோதாபென் சிமன்லாலுடன் திருமணம் நடைபெற்றது அவருக்கு. ஆனால் மனவாழ்வில் ஈடுபாடு இல்லாத மோடியோ குடும்பத்தை விட்டு பிரிந்து இந்துக்களின் புனித இடங்களிலும் கோயில்களிலும் சுற்றித் திரிந்தார். பின்னர் 1971 தனது சொந்த மாநிலமான குஜராத்துக்கு திரும்பியவர் RSS பயிற்சியாளராக முழு நேரம் செயல்பட தொடங்கினார். 1985 வரை RSS பயிற்சியாளர், அகமதாபாத்தின் RSS பொறுப்பாளர் என்று அமைப்புக்குள் வளர்ந்தார். அகமதாபாத்தில் நடந்த முனிசிபல் தேர்தலில் RSS சார்பாக பாஜகவுக்கு அவர் செய்து கொடுத்த களவேலைகள் வெற்றிக்கு உதவி புரிந்தன. அதே நேரத்தில் தான் LK அத்வானி கட்சியின் தேசிய தலைவராக உருவெடுத்தார். இதனால் RSS தனது ஆட்களை கட்சியின் முக்கிய பதவிகளில் அமர்த்த திட்டமிட்டது. கட்சியில் இணைந்த பின்னர் தேர்தல் சமயங்களில் மோடி காட்டிய ஈடுபாடு 1990 தேசிய தேர்தல் குழுவின் உறுப்பினராக செயல்படும் வாய்ப்பை அவருக்கு பெற்றுக் கொடுத்தது. அத்வானியின் ராம் ரத யாத்ரா, முரளி மனோகர் ஜோஷியின் ஏக்தா யாத்ரா ஆகியவற்றை சீராக ஒருங்கிணைத்து பாஜகவின் தவிர்க்க முடியாத தலைவர்களில் ஒருவராக வளர்ந்தார் நரேந்திர மோடி. மோடியின் தேர்தல் வியூகம் 1995 குஜராத் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக வெற்றி பெற பெரிதும் உதவியது. 2001 நடந்த குஜராத் பூகம்பம், தொடர்ந்து மோசமடைந்து வந்த கேசுபாய் பட்டேலின் உடல்நிலை மற்றும் பாஜக மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் பாஜகவின் இமேஜை டேமேஜ் செய்ய தொடங்கின. இதிலிருந்து தப்பிக்க மோடியை துணை முதலமைச்சராக முடிவெடுத்தது பாஜக தலைமை. ஆனால் குஜராத் முழுவதையும் கொடுங்கள், இல்லை என்றால் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என வாஜ்பாய் அத்வானியிடம் துணை முதலமைச்சர் பதவிக்கு நோ சொன்னார் மோடி. குஜராத்தில் பாஜக வளர்ச்சிக்கு மோடி முக்கியமானவர் என்பதால் முதல்வர் இருக்கை அவருக்கு வழங்கப்பட்டது. அக்டோபர் 7, 2001 குஜராத் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் மோடி. அடுத்த 4 மாதங்களில் அரங்கேறியது அந்த கோர சம்பவம். அயோத்திக்கு புனித யாத்திரை சென்ற இந்துக்களை ஏற்றி வந்த ரயில் கோத்ராவில் பற்றி எரிந்தது. உள்ளூர் முஸ்லிம்கள் தான் இதற்கு காரணம் என குற்றஞ்சாட்டினார் நரேந்திர மோடி. மாநிலம் தழுவிய முழு அடைப்புக்கு அழைப்பு விடுத்தது விஸ்வ இந்து பரிஷத். கடை அடைப்பின் போது திட்டமிட்டு வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டது. முஸ்லிம்கள் விரட்டி வேட்டையாடப்பட்டன. பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டன. உடைமைகள் சூறையாடப்பட்டன. பாஜக அரசே 790 முஸ்லிம்களும் 254 இந்துக்களும் கொல்லப்பட்டதாக அறிவித்தது. சுதந்திர விசாரணை அமைப்புகள் 2000 பேர் கொல்லப்பட்டதாக அறிக்கை வெளியிட்டன. மோடியின் பெயர் குஜராத்தையும் இந்தியாவையும் தாண்டி அமெரிக்கா வரை பரவியது. இதனால் கோவாவில் நடந்த மீட்டிங்கில் தனது பதவியை ராஜினாமா செய்ய மோடி முன்வர அவரது கடிதம் நிராகரிக்கப்பட்டது. இந்த சம்பவத்துக்கு பிறகு நடந்த தேர்தலில் 127 தொகுதிகளை கைப்பற்றி குஜராத்தில் மீண்டும் ஆட்சி அமைத்தது பாஜக. மீண்டும் முதலமைச்சரானார் மோடி. தொடர்ந்து 2007, 2012 சட்டமன்ற தேர்தல்களிலும் குஜராத்தின் அரியணையை கைப்பற்றிய மோடி வெளிநாடுகளுக்கு சென்று தொழில் தொடங்கும் குஜராத்தி பனியாக்களுக்கு வசதியாக அரசின் கொள்கைகளில் பல மாறுதல்களை கொண்டு வந்தார். இதனால் வியாபாரிகள் மத்தியில் பாஜக அரசுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. அவர்கள் வழியாக குஜராத் மாடல் எனும் பிம்பம் இந்தியா முழுக்க பரவியது. இதனால் 2014 மக்களவை தேர்தலுக்காக தயாராகி கொண்டிருந்த பாஜக மோடியையே பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தியது. அதுவரை செவிவழி செய்தியாக வந்த குஜராத் மாடல் இப்போது பாஜகவின் பிரச்சார யுக்தியாக மாறிய பிரசாந்த் கிஷோர் என்கிற அரசியல் வியூக வகுப்பாளர் வேலைக்கு அமர்த்தப்பட்டு மோடியின் பிம்பத்தை கட்டமைக்கும் வேலையை செய்ய தொடங்கினார். காங்கிரஸ் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள், அண்ணா ஹசாரேவின் போராட்டம் ஆகியவை மக்களுக்கு காங்கிரஸ் மீது அதிருப்தியை ஏற்படுத்த கருப்பு பணத்தை மீட்பேன், வங்கி கணக்கில் 15 லட்சம் தருவேன் என்றெல்லாம் வாக்குறுதி கொடுக்க மோடி ஆட்சிக்கு வந்தார். உடனே ஜன்தன் திட்டத்தின் கீழ் வங்கிகளில் கணக்கு இல்லாதவர்களை தேடி பிடித்து 14 கோடி வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டன. இதன் மூலம் அரசு நலத்திட்ட உதவிகள் நேரடியாக பயனாளர்களின் வங்கி கணக்குக்கே சென்று சேர்ந்தது. தூய்மை இந்தியா திட்டம் குக்கிராமங்கள் வரை செயல்படுத்தப்பட்டது. டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் எடுக்கப்பட்ட முயற்சிகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. உஜ்வாலா திட்டத்தின் கீழ் இலவச கேஸ் இணைப்பு வழங்கப்பட்டது. முத்ரா திட்டத்தின் கீழ் சிறு தொழில் நிறுவனங்களுக்கு நிதி உதவிகள் வழங்கப்பட்டன. ஒரு பக்கம் வளர்ச்சியை நோக்கி சென்றாலும் மோடி செய்த சில சம்பவங்கள் கடும் விமர்சனங்களை கிளப்பின. 2016 இரவோடு இரவாக பண மதிப்பு இழப்பு
செய்து 500,000 ரூபாய் நோட்டுகளை செல்லாமல் ஆக்கினார் மோடி. அமெரிக்க அதிபர் ஒபாமா இந்தியா வந்தபோது 15 லட்சம் ரூபாய் மதிப்பில் மோடி என பெயரச்சிடப்பட்ட கோட் அணிந்திருந்ததாகவும் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காளான்களை சாப்பிடுவதாகவும் அவர் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்தன. ஆனால் எளிமையின் உச்சமாக பிரதமர் இல்ல வளாகத்தில் ஒரு யோகா போட்டோஷூட் நடத்தி விமர்சனங்களுக்கு சிம்பிளாக முற்றுப்புள்ளி வைத்தார். 2019 தேர்தல் நடக்க ஒரு சில மாதங்களுக்கு முன்பு புல்வாமா தாக்குதல் அரங்கேறியது. இதில் 40 வீரர்கள் கொல்லப்பட்டனர். நாட்டின் பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தல் இருப்பதாக பிரச்சாரம் செய்தது பாஜக. இதனால் 2019 மக்களவை தேர்தலில் 2014ஐ விடவும் மிக பெரும் வெற்றி கிடைத்தது பாஜகவுக்கு. 303 சீட்டுகளை வென்று மீண்டும் பிரதமர் ஆனார் நரேந்திர மோடி. இந்த முறை ஆட்சிக்கு வந்த கையோடு முத்தலாக் தடை சட்டம், குடியுரிமை திருத்த சட்டம் என அடுத்தடுத்து சர்ச்சைக்குரிய சட்டங்களை அமல்படுத்தியது பாஜக. இதனால் நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடித்தன. போதாக்குறைக்கு கொரோனா வந்தும் தாக்க ஒரே அறிவிப்பின் மூலம் ஒட்டுமொத்த தேசத்தையும் வீடுகளுக்குள் முடக்கினார் பிரதமர் மோடி. தொடர்ந்து காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கம், அதை எதிர்க்க முடியாதபடி காஷ்மீர் தலைவர்கள் வீட்டுச் சிறையில் அடைப்பு என மோடியின் அதிரடி நடவடிக்கைகள் தொடர்ந்தன. இந்தியாவின் வேளாண் சட்டங்களுக்கு எதிரான போராட்டம் நாடு முழுவதும் தீவிரமடைந்தது. அண்டை நாடுகளும் இந்தியாவின் விவகாரத்தில் தலையிட மோடி அரசு டேமேஜ் ஆனது. உடனே சட்டத்தை வாபஸ் வாங்கியது மோடி. ஆனாலும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய முன்னேறிய வகுப்பினருக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு, இலவச கொரோனா தடுப்பூசி, G20 கூட்டத்திற்கு தலைமை வகித்தது, உக்ரைன் ரஷ்யா போரில் மத்தியஸ்தம் செய்ய முன்வந்தது, பெண்களுக்கான 33 விழுக்காடு இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்றியது என இந்தியா தொடங்கி சர்வதேச அளவில் ஸ்கோர் செய்யவும் தவறவில்லை மோடி. இதனால் நம்பிக்கையுடன் 3வது முறையாக பிரதமர் வேட்பாளராக களமிறங்கினார் மோடி. ஆரம்பத்தில் தனது ஆட்சியின் சாதனைகள் மற்றும் வளர்ச்சி திட்டங்களை பற்றி மட்டுமே பிரச்சாரம் செய்தவர் 3ஆம் கட்ட தேர்தல் தொடங்கி கடைசி கட்ட தேர்தல் வரை சிறுபான்மையினருக்கு எதிரான பிரச்சனையை தீவிரப்படுத்தினார். மோடியின் பேச்சுக்காக பாஜகவுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பும் அளவுக்கு நிலை எல்லையை மீறியது. ஆனால் மலை உச்சியில் தவம், நீருக்கு அடியில் தவம், கடலுக்கு நடுவே தவம் என கடும் தவம் இருந்து நேருவின் சாதனையை சமன் செய்யும் விதமாக 3வது முறையாக பிரதமராகி இருக்கிறார் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி. ஆனால் கடந்த 2 முறை நாடு முழுவதும் வீசிய மோடி அலை இந்த முறை ஓய்ந்து விட்டதால் மத்தியில் கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கிறது. 2001 குஜராத் முதல்வராக பதவியேற்றது தொடங்கி 2024 2வது ஆட்சி காலத்தை நிறைவு செய்யும் வரை தனிக்காட்டு ராஜாவாக நினைத்ததையெல்லாம் செய்யும் தலைவராக அறுதி பெரும்பான்மையுடன் வலம் வந்தவர் பிரதமர் நரேந்திர மோடி. ஆனால் இந்த முறை கூட்டணி அரசு என்பதால் சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் ஆகியோரை அரவணைத்து செல்லும் நிலை ஏற்பட்டிருக்கிறது அவருக்கு. மோடி ஒரு டீம் பிளேயராக இருந்து பாஜகவின் இந்த 3வது ஆட்சியை முழுமையாக கடப்பாரா என்பதே தற்போது அவரது ஆதரவாளர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது.